market structure and haze. So first thing first வந்து நீங்க haze வந்து நீங்க வந்து subscribe பண்ணி விண்டோஸ் வெர்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம M15 ல வந்து நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி ஒரு SOP வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி ரெண்டு வாட்டி தான் வந்து செட்டப் இருக்கும். அதாவது என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து market structure படி வந்து IVI நீங்க தேடணும். அதாவது வந்து impulsive versus impulsive. ஓகேயா? சோ நம்மளுக்கு ஏற்கனவே நான் வந்து வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா impulsive versus impulsive means that reversal pattern. ஓகேயா? சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த டைம் ஃப்ரேம் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரைஸ் வந்து இன்னொரு ரிட்ரேஸ்மென்ட் பண்ணிட்டு கீழே இறங்கிருச்சு. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க வந்து IVI வந்து டிடெக்ட் பண்ணிருங்க. ஒரு நாளைக்கு வந்து ராஃப்லி வந்து ஒரு வாட்டி இல்லாட்டி ரெண்டு வாட்டி இருக்கும். ஓகேயா? சோ இந்த மாதிரி நீங்க டிடெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து இம்பல்சிவ்க்கு வந்து ரெண்டு லைன் வச்சிருங்க. bullish impulsive and bearish impulsive so that we know இது வந்து IVI. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து M5 க்கு போறோம். சோ M5 ல போய்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோன் இருக்கு பாருங்க M5 ல இங்க வந்து ஒரு ஜோன் இருக்கு, இங்க ஒரு ஜோன் இருக்கு. சோ இந்த ஜோன்ல வந்து நீங்க வந்து பெண்டிங் ஓட வைக்கலாம். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு போற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நேரம் இருக்காது நம்ம ட்ரேட் பண்றதுக்கு. சனத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போயிடும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி பெண்டிங் ஓட ஒரு செட்டப் வந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். ஓகே, ஸ்மால் ரீகேப். உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து IVI M15 ல தேடுங்க. ஓகேயா? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது வந்து ஹேஸ் திறந்துட்டு M5 ல வந்து ஜோன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகேயா? சோ M5 ல இருக்கிற ஜோன்ல வந்து நீங்க பெண்டிங் ஆர்டர் வைக்கலாம். அதே மாதிரி வந்து பெண்டிங் ஆர்டர் வந்து வச்சிட்டு அந்த ஜோனுக்கு மேல நீங்க SL வச்சுக்கலாம். ஓகேயா? சோ உங்களோட மேக்ஸ் TP எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இம்பல்சிவ் எண்டிங் இருக்கு பாத்தீங்களா? அதாவது வந்து bearish impulsive ஒரு எண்டிங் இருக்குல, அந்த இடத்துல வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓகேயா? சோ இந்த வீடியோல வந்து நீங்க ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு Haze Windows version subscribe பண்ணா click link in bio and choose Haze Tamil Traders and check the pin message and see you all and bye bye guys.